ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது கன்னட சினிமால இப்படி ஒரு கதையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க புதுசா ஒரு ஊசியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊசியை உயிரோட இருக்கிற யாருக்கும் போட முடியாது. என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, செத்தவங்களுக்கு மட்டும்தான் போட முடியும். அது மூலயமா அவங்களோட உயிர் அவங்களுக்கு திரும்ப வருங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஊசியை கண்டுபிடிச்சு அவங்க கூடவே இருக்கிற ஒரு டாக்டருக்கு போடுறாங்க. அங்க என்ன தெரியுமா நடக்குது? அங்க அந்த டாக்டர் உயிரோட வரலைங்க. அதுக்கு பதிலா வேறு ஒரு நபர் அந்த டாக்டருடைய உடம்புக்கு வராங்க. அந்த நபர் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவாகவும் இருக்கலாம், புருஷனாகவும் இருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம். அது யாருன்றத உள்ள போய் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பேரு O2 அண்ட் நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை துர்காங்களே. இவங்களோட பேரு சாரதா. இவங்க தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான விஷயத்த பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான லேப் இருக்குங்க. அவங்க O2 அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த இன்ஜெக்ஷனை அவங்களோட உடம்புலயே அவங்க போட்டுக்க போறாங்க. செத்து போனாதானே அந்த இன்ஜெக்ஷன் போட முடியும்ன்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் எதுக்காக சாகறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அங்க என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப அப்படியே கதை சில மாசங்களுக்கு முன்னால என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சாரதா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாங்க. சாதாரண டாக்டர் இல்லைங்க, அங்க இருக்கிற ஒரு டாப் டாக்டர்னா நம்ம சாரதாவை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சாரதா அவங்களோட சொந்த வண்டியில டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக தினந்தோறும் எஃப்எம்ல குரு அப்படின்ற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் போவாங்க. இந்த குருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். நம்ம சாரதா இப்போ அப்பா அம்மா இல்லாம தாங்க வளருவாங்க. சின்ன வயசுல இருந்தே சாரதாக்கு அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமாவே அப்பா இருந்திருப்பாருங்க. அப்படி அவங்க அப்பா ஒரு நாடக கம்பெனிலையும் இருந்திருப்பாரு. அவங்க அப்பா நிறைய புகை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வேலையில திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வருதுங்க. நம்ம சாரதா அவங்க அப்பாவை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே அவர் மயங்கி விழுறாரு. அவர் இறந்தும் போறாரு. ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்தீங்கன்னா உங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாமேன்ற மாதிரி சாரதா கிட்ட அப்ப சொல்லிருப்பாங்க. நம்மளோட அப்பாவை தான் நம்மளால காப்பாத்த முடியல, அந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இவங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி எவ்வளவு தொலைவு வளர்ந்து இப்போ ஒரு டாக்டராகவும் ஆயிருப்பாங்க. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இவங்க O2 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதை பத்தியும் அங்க இருக்கிற டாப் டாக்டர் கிட்டையும் விலக்கி சொல்றாங்க. அதாவது இந்த இன்ஜெக்ஷன் இறந்து போனவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இறந்து போனவங்க 2 மணி நேரத்துக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலமா அவங்களுடைய இதய துடிப்பை திரும்பி வர வைக்கலாம். ஏன்னா இறந்து போனவங்களுடைய இதயம் தான் முதல்ல நிக்கும். அந்த 2 மணி நேரம் பிரெயின்ல இருக்கிற எல்லா செல்லும் அப்ப ஆக்டிவா தான் இருக்கும். பிரெயின்ல இருக்கிற செல்லாம் எப்போ இறக்குதோ அப்பதான் அந்த பர்சன் கிளினிக்கலி இறந்து போயிட்டான்னு சொல்ல முடியும். அதுக்கு இதயம் நின்னதுல இருந்து 2 மணி நேரம் டைம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி இந்த ஹார்ட் அட்டாக் வரவங்க, எதனா ஆக்சிடென்ட்ல போய் சேர்றவங்க, இப்படி முக்காவாசி பேரு சடனா இறக்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே முதல்ல ஹார்ட் பீட் நின்னுடும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் போய் இறந்து போறாங்க. அவங்கள எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியும் இந்த O2 இன்ஜெக்ஷனால. இந்த இன்ஜெக்ஷன் போறது மூலமா திரும்பி ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு திரும்பி உயிர் வந்துரும்ன்ற மாதிரியும் சொல்ல, என்னோட அப்பா இப்படிதான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு, அந்த கஷ்டம் இதுக்கப்புறம் யாரும் படக்கூடாதுன்னா நான் இதை கண்டுபிடிச்சேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுடைய HRம் நம்ம ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த வேஸ்ட் சாமான் போடுற ஒரு ரூமை உன்னுடைய லேபா மாத்திக்கோ, நான் உனக்குன்னு ஒரு டீம் கொடுக்குறேன், அந்த டீம் கூட சேர்ந்துகிட்டு இந்த O2 இன்ஜெக்ஷனை பத்தி இன்னும் பல விஷயத்த ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க மாலினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களையும் நம்ம ஹீரோயின் கூட சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வராங்க. அவரும் ஒரு பெரிய டாக்டர் தான். அவரும் நம்ம ஹீரோயினோட டீம்ல வந்து சேர்ந்துக்கிறாரு. இந்த சுருட்ட முடி இருக்காரு பாத்தீங்களா, இவரு நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட்டுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சொன்னது பெங்களூர்ல இருக்கிற இந்த டாக்டருடைய அசோசியேஷன்லாம் ஒன்னு கூட்டி அதுல பல டாக்டருக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷனை பத்தியும் சொல்ல எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன் ரிலேட்டடா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இது மூலமா நிறைய உயிரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு டாக்டர் வராருங்க. எல்லாமே ஓகே தான், ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலமா 100% அந்த நபர் பிழைப்பாருன்னு உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒருவேளை அந்த நபர் கோமாக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அது சாவை விட ரொம்ப மோசமான விஷயமாச்சே. அதனால இந்த ப்ராஜெக்ட இதுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது, இதை டிராப் பண்றதுதான் ஒரே வழின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா வந்து பேசுறாருங்க. எவ்வளவு நெகட்டிவா பேசுறவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தவர் தான். நம்ம ஹீரோயின் MBBS படிக்கிற காலத்திலேயே இந்த டாக்டர் நிறைய விஷயத்த நம்ம ஹீரோயினுக்கு டீச் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய திறமை இந்த டாக்டரை விட அதிகமா இருக்குங்க. அப்பதான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு குரு அப்படின்னு ஒரு பையன் ஒரு பாட்டி அம்மாவை தூக்கிட்டு வரான். இவங்களுக்கு உடம்பு முடியல, உடனே சரி பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறான். அங்க இந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாரும் முன்னாடியும் இப்ப இந்த பாட்டி அம்மாவை
நான் குணப்படுத்த போறேன், பாக்குறதுக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணெல்லாம் நோண்டி பார்த்துட்டு எனக்கு என்னவோ இந்த பாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க ஒரு குண்டூசி மாதிரி இருக்குங்க, அந்த குண்டூசியை எடுத்து இந்த டாக்டர் பாக்கெட்ல ஒரு பென் இருக்கும், அந்த பென்னுல ஃபிட் பண்ணி அந்த பாட்டி அம்மாவோட நெஞ்சிலேயே குத்துறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு கேஸும் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த பாட்டி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்காங்க. அப்படி வலிக்கு விழுந்ததுல அந்த அதிர்ச்சியில இவங்க உடம்பு முழுக்க ஏர் ஃபில்லா இருக்கு அப்படின்னு மெடிக்கலா ஒரு பேர் சொல்லிட்டு இப்ப அந்த கேஸை நான் எடுத்துட்டேன், இப்ப இவங்க ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அந்த டாக்டர் பயங்கரமா கோவப்படுறாருங்க. நம்மளை விட இந்த பொண்ணு திறமையா இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல ஒரு பொறாம வருது. அதே வேளையில குருன்னு ஒரு பையன் வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் இந்த பாட்டி அம்மாவை காப்பாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல அங்கேயே இம்ப்ரெஸ் ஆகுறான். அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வழிஞ்சு வந்து பேசுறான். ஏன் சார், உங்க பாட்டிக்கு தானே உடம்பு சரியில்லை, இப்பதான் குணமானாங்க, அதுக்குள்ள வலிகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குருவுமே எனக்கு இந்த பாட்டி அம்மா யாருன்னு கூட தெரியாது, ரோட்ல வலிக்கு விழுந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டையும் கடலை போட ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுடைய நம்பரும் கேட்கறான். அவங்க எமர்ஜென்சியோட நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வந்தாலும் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குருக்கு நம்ம ஹீரோயினுடைய பேரு கூட தெரியாதுங்க, அதனால நம்ம ஹீரோயினை எமர்ஜென்சி தாங்க கூப்பிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வாத்தியாருங்க, அவரு கூப்பிட்டு என்ன மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா, ஏன் எனக்கு தெரியாதா அது கேஸ் ட்ரபிள்னு சொல்லி, இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா அவங்களுக்குன்னு சில ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்படி ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு என்னோட பெண்ணை எடுத்து ஊசியால குத்துற அப்படின்னு கண்டபடி பேசுறாரு. அவங்க நம்ம டாக்டருடைய பெண்ணை எடுத்ததுல அந்த டாக்டரோட சட்டையில வேற அந்த கரை படிஞ்சிருக்கோங்க. இப்ப அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட அவரோட சட்டையை கொடுத்து இந்த சட்டையை தோச்சிட்டு வான்ற மாதிரியும் சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட பர்சன் தான் அந்த டாக்டர். அதனாலதான் இப்ப நம்ம பண்ண இந்த O2 ப்ராஜெக்ட் எதனா குழப்பணுமேனு சொல்லி இந்த மாதிரி சொல்லி விட்டான். அவங்க டீம்ல அப்பாஸ்னு ஒரு டாக்டர் வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இது வரைக்கும் கொடுத்த ரிப்போர்ட்லாம் இந்த எலியை வச்சு சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி தான் சோதனை பண்ணிருக்கோம். என்னைக்குன்னா ஒரு மனுஷனோட உடம்புல இந்த ஊசியை போட்டு சோதிச்சிருக்கோமா, அப்படி சோதிச்சாதான் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவா வரும்ன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல லவ் ஃபெயிலியர்ல ஒரு பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் ஆகி வந்து அட்மிட் ஆகுறாங்க. ஒரு கடத்துல அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாம போயிடுதுங்க. அந்த கேஸை இந்த அப்பாஸ் தாங்க அட்டன் பண்றாரு. அவரு உடனடியா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் அட்டன் பண்ண ஒரு பேஷண்ட் இப்பதான் இறந்து போனாங்க, ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுது, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நம்ம எதுக்கு அந்த ஊசி போட்டு ட்ரை பண்ண கூடாதுன்ற மாதிரி கேட்க, இப்ப இவங்க இந்த ஊசி எல்லாம் போடுற விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதாங்க, என்னதான் பிணத்துக்கே ஊசி போட்டு இவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் இன்னும் அவங்களுடைய மெடிக்கலாவும் அப்ரூவல் ஆகாம இருக்கிறதுனால அவங்க இதை ட்ரை பண்ண கூடாது. ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் எல்லாம் கட்டாக வச்சு 6வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த பாடியை எடுத்துக்கிட்டு இவங்க எப்படியோ கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற அவங்களுடைய லேபுக்கும் வராங்க. இப்ப அந்த பாடிக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு அட்லாஸ்ட் அந்த ஊசியையும் போடுறாங்க. இப்போ ஹார்ட் பீட் செக் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதய துடிப்பும் வர மாதிரி இருக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் செய்யுது. இப்ப திரும்பி இன்னொரு ஊசியும் போடுற, ஆனாலுமே அந்த பாடி எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுங்க, அது செத்து போன பிணமா தான் இருக்கு. இவங்களோட மிஷனும் அங்க ஃபெயில்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த அப்பாஸோட அந்த லேப்ல இருந்து வெளியே வர, அப்ப அந்த லேப்ல அந்த பிணமும் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பையனும் தாங்க இருக்கான். கதவு வேற மூடிக்குதா. இப்ப அந்த அசிஸ்டன்ட் பையன் வெளியே வரலான்னு பாக்குறான், அவனால கதவை திறக்க முடியல, ரொம்ப பதறி போறான். ஒரு கடத்துல நம்ம அப்பாஸ் தான் அந்த கதவை எப்படியோ திறந்து விடுறாருங்க. நார்மலா திறக்கிற கதவு தானே, எப்படி இப்படி லாக் ஆச்சு அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்னும் புரியலைங்க. ஒருவேளை அந்த லேபுக்குள்ள எதனா மர்மம் இருக்குமோ, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப நம்ம ஹீரோயின் இந்த சிந்தனையிலேயே இருக்க, அப்ப திடீர்னு ரேடியோல குரு அப்படின்ற ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதையும் கேக்குறாங்க. இந்த ரேடியோல பேசுற இந்த குரு தான் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பாட்டியோட பாத்துருப்பாங்களே அந்த குருங்க. இப்ப அப்படியே கதை பின்னோக்கி போகுது. அந்த பாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போன கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த குரு வேற ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வழக்கமா வந்து நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அங்க ஒரு ரேடியோல எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓட்டுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குரு மேலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு மியூசிஷியன் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்காக லண்டன்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிலையும் மேல் படிப்புக்காக அப்ளை பண்ணிருப்பாரு. இப்போ ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்வாரு. இதை எல்லாமே ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லயோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவனுடைய நல்ல மனசை பார்க்கும் போது அங்க நம்ம ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் மாதிரி வருதுங்க. அப்படியே பக்கத்துல வர, அப்ப ஏதோ ஒரு தயக்கம் அதை தடுத்து அங்கிருந்து இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப இது எல்லாமே ரேடியோல நிகழ்காலத்துல நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் கேட்கும் போதோ நம்ம ஹீரோயினுக்கும் அந்த நினைப்பெல்லாம் வருது. உடனே நீங்க கேட்கலாம், இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி. அவங்க இப்போ ஒன்னா இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க லேபுக்கு வரும் போதோ அவங்க அசிஸ்டன்ட் குடிச்சிட்டு ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஓவர் டோஸ் அப்படின்ற மாதிரி வர்றப்போ நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு சிந்தனை வருதுங்க. அவங்க இப்போ லாஸ்டா ஒரு பொண்ணுக்கு அதான் இறந்து போன பாடிக்கு ஊசி போட்டு காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு ஊசி போட்டிருப்பாங்க. ஹார்ட் பீட் 50 60ன்னு ஏறி இருக்கோங்க. எப்படின்னா 100க்கு மேல வரணும்னு சொல்லி ரெண்டாவதா இன்னொரு ஊசி போட்டிருப்பாங்க. அதுலதான் ஹார்ட் பீட் மொத்தமா இறங்கி அவங்க திரும்பி பாடியாவே ஆயிருப்பாங்க. சோ நம்ம ஓவர் டோஸ் போட்டுட்டோம், அதனால்தான் காரணம் அப்படின்ற மாதிரியே யோசிக்க இப்ப இந்த விஷயத்த அந்த அப்பாஸுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. எனக்கு இப்ப இந்த பாடி மாதிரியே இன்னொரு பாடி கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்ல, அப்பதான் அப்பாஸ் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை அவசரமா எடுத்துட்டு வந்து சேர்க்கறாங்க. அந்த பையனை காப்பாற்ற முடியாம ஒரு கடத்துல இறந்து போறாங்க. இப்ப அந்த பையனோட பாடியை இவங்க லேபுக்கும் எடுத்துட்டு வந்து நம்ம அப்பாஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப இந்த பையனை காப்பாத்துன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த பையனோட மூஞ்ச பாக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைங்க. அதுக்குள்ள ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் அந்த பையனோட முகத்துல ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது அதுன்னு சொருவிட்டு இப்ப வேகமா அந்த பையனுக்கு இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. இப்ப இவங்க நினைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதய துடிப்பும் வர ஆரம்பிக்குது. அதே வேலையில அந்த லேப்ல இருந்து திடீர்னு புகை வரவும் ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு எதுனா ஷார்டேஜ் ஆயிருக்கும், நான் யாரையா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அவசரமா அந்த அப்பாசையும் அந்த அடிப்பட்ட பையனையும் மட்டும் உள்ள விட்டுட்டு லேப்ல இருந்து வெளியே போக, அப்ப அந்த லேபோட கதவு திடீர்னு பூட்டிக்குதுங்க. ஆல்ரெடி இது மாதிரிதான் பூட்டிருக்கோம். இப்ப மறுபடியும் பூட்டிக்க இப்ப உள்ள வேற ஃபயர் கொழுந்து விட்டு எரிய அங்க இருக்கிற கெமிக்கல்ல எரிய ஆரம்பிச்சு பயங்கர புகையாயிடுது. இப்ப இதுல ஒரு பயங்கரமான துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது உள்ள அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ஊசி போட்டது மூலமா அவனுக்கு சின்னதா உயிர் வந்திருக்கோங்க. ஆனா அவன் இப்போ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால அங்கேயே இறந்து போறான். இப்போ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ண அந்த அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அங்க இறந்து போறாருங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுனால தப்பிக்கிறாங்க. அப்படி பெட்ல இருந்து முழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் ஆன பையன் அங்கேயே இறந்துட்டான். அப்பாஸ் இப்போ சாகுற நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. பாவங்க இந்த அப்பாஸ் நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ண வந்து அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ண, அப்ப திடீர்னு அப்பாஸோட உடம்புல சில அசைவுகள் தெரியுதுங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க HR டாக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையும் இவங்களுக்கு ஆகாத இன்னொரு டாக்டரையும் கூப்பிட்டு இவருக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன், இவரை எப்படின்னா காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது, மெடிக்கலா பாசிபிள் இல்லைன்ற மாதிரி அவங்களும் சொல்ல, இல்ல அவனோட உடம்பு அசைஞ்சதை நான் பார்த்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எதனா போதையில இருக்கியா, நீ தூக்கம் இல்லாம இருக்க, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல இறந்து போன அப்பாஸ் இருக்காருல அந்த டாக்டர், அவருக்கு திடீர்னு உயிர் வருதுங்க. அவர் திடீர்னு கண்முழிக்கவும் செய்யறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா டாக்டரும் மிரண்டு போறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் வந்து இப்ப மறுபடியும் உயிர் பெற்ற இந்த அப்பாஸ் கிட்ட அந்த லேபுக்குள்ள என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க, என்ன சொன்னீங்க அப்பாஸ், உங்களுக்கு லேப்ல என்ன நடந்தது, என்னது என்னோட பேரு அப்பாஸான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஆமாங்க, இந்த அப்பாஸ் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துடுறாரு. இப்ப அவரோட பிரெயின் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதோ மெமரி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த லேப்ல என்ன ஆச்சுன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரியும் டாக்டர் சொல்ல, நம்ம ஹீரோயினும் குழம்பி போறாங்க. இப்ப இந்த அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட உடம்புல அவரோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் யாரோ பூந்த மாதிரியும், என்னோட நினைவுல முழுக்க நம்ம சாரதா இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்க தான் இருக்கிற மாதிரியும், அப்பப்போ கையில ஒரு ரோஜா பூ இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரிலாம் அவர் வரைஞ்சு காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் இந்த அப்பாஸுக்கு ஒரு ஜஸ்ட் கொலிக் மாதிரி தாங்க தெரியும். ஆனா இப்போ தன்னோட உயிரா இந்த அப்பாஸ் நினைக்கிறாரு. தான் ஏன் இப்படி நினைக்கிறேன்னு அவருக்கே புரிய மாட்டேங்குதுங்க. அப்படி தூக்கம் வராத சமயத்துல நம்ம ஹீரோயின் மேலேயும் சாஞ்சிக்கிட்டு இந்த அப்பாஸ் தூங்க, இந்த அப்பாஸ் பண்ற எல்லாத்தையும் பாக்குற ஹீரோயினுக்கும் அவங்க காதலன் அந்த குரு இருக்காருல நம்ம ஹீரோங்க, அவரு பண்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்பதாங்க நம்ம ஹீரோயினுக்கும் இச்சின்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியரா நம்ம ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஹீரோக்கு எல்லாமாவே அவங்க அம்மா தாங்க இருப்பாங்க. அப்படி தன்னோட அம்மாவாவே தன்னோட ஹீரோயின் இந்த சாரதாவை அவர் பாக்குறாரு. அப்படி அவங்கள பீச்சுக்கு கூட்டு போறது, தன்னோட கையால மீன் சமைச்சு கொடுக்கறது, முக்கியமா இவர் லண்டன்ல போயிட்டு இந்த மியூசிக் பத்தி படிக்கணும்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணிருப்பார்ல, அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கோங்க. இவருக்கும் ஸ்காலர்ஷிப் மூலமா படிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் லைட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவரு ப்ரப்போஸ் பண்றாருங்க. இப்படிப்பட்ட பையன் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா ஒரு பொண்ணு எப்படிங்க வேணான்னு சொல்லுவா. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்றாங்க. நான் உன்னை ஒரு 4-5 மாசமா தான் பாக்குறேன், ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு
எமோஷன்ல உன்கிட்ட வந்துட்டேன். ஆனா அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னை லவ் பண்ண முடியாது, ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னோட கனவு கூட வேணாம், உன்னை பிரிஞ்சு என்னால லண்டனுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். இதுக்கு இதுதான் முடிவான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்கும் போதோ இது ஒண்ணுதான் முடிவு. எனக்கு மெடிக்கல் ரீதியா நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு தோணுது. அதை சாதிக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டோம். அங்க நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கவே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. என்னதான் அங்கிருந்து நம்ம ஹீரோயின் காதல் வேணான்னு சொல்லியிருந்தாலும் இன்னுமும் அவங்க மனசுல அப்பப்போ இந்த குரு ஆர்ஜேவா இருந்து ரேடியோல எல்லாம் பேசுவாருங்க. அப்படி ராத்திரி சமயத்துல அந்த குரு பேசுறது தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓப்பனிங் சீன்ல கார்ல கூட அவங்க ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு போவாங்கல்ல, அது இந்த குருவோட வாய்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை கான்சென்ட்ரேட்டா பண்ணாதான் அவங்களால இந்த இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியாம போனது மாதிரி மத்த அப்பாக்களை காப்பாற்ற முடியாம போயிடக்கூடாது, நிறைய பேரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாங்க. சோ அவங்களோட முடிவையும் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. சோ இப்படிதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பிரச்சனையும் வருதுங்க. இவங்க அந்த லேப்ல ஆக்சிடென்ட் ஆன ஒரு பையனுடைய உடம்பை எடுத்துட்டு போயிட்டு ஊசி போட்டு அவனுக்கு திரும்பி உயிரோட வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துருப்பான்ல. இந்த விஷயம்லாம் இப்போ மீடியாவுக்கும் தெரிய வருது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி மீடியாக்காரங்களும் குவிஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கண்டபடி கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டரும் நம்ம ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிடக்கூடாது, நீ அந்த பையனோட பாடியை வச்சு உன்னுடைய ஓட்டுக்காக நீ சோதனை பண்ணதெல்லாம் வெளியே சொல்லாத, அவனை காப்பாத்த ட்ரை பண்ண காப்பாத்த முடியலன்னு வெளியே சொல்லுன்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மனசு தாங்காம ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் அவனோட பாடியை வச்சு நான் சோதனை பண்ணேன், அதுக்கு முக்கியமான காரணம் என்கிட்ட ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷனை வச்சு என்னால இறந்து போய் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க இருக்கிற டாக்டரை அந்த இன்ஜெக்ஷன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த பையன் கூட ஆல்மோஸ்ட் அந்த இன்ஜெக்ஷன் மூலமா பொழைக்க வந்தான். அப்ப திடீர்னு உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் திரும்பி இறந்துட்டான். உங்க மீடியாவோட உதவியோட எப்படின்னா என்னோட இன்ஜெக்ஷனை இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பிரஷர் ஆகுதுங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பயங்கரமா கண்டிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வேலையே போற ஸ்டேஜ் ஆகுது. அப்பதான் அவங்க டாக்டரும் நீ ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போனால அந்த பையனுடைய பொருட்கள்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு, அந்த பையனோட அம்மா அங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பொருட்களை கொடுத்துருன்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோயின் கிட்ட அந்த பையனோட அம்மாவை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லைங்க. அவங்களும் அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இந்த ஓட்டு இன்ஜெக்ஷனையும் வெளியே கொண்டு வர முடியல, இன்னொரு பக்கம் இந்த அப்பாஸ் வேற இவங்க காதலிச்ச அந்த குரு எப்படி பண்ணுவாரோ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் வழக்கம் போல கார்ல அந்த குரு இருக்கார்ல அவரு ஆர்ஜேவா பேசிக்கிட்டு இருக்கிற ஷோவையும் கேக்குறாங்க. அப்போ குருவுடைய ஞாபகம் வருதுங்க. திரும்பி நம்ம ஹீரோக்கு போன் எடுத்து இந்த எல்லா பிரச்சனையை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈகோ இதை எல்லாத்தையும் தடுத்து நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த அப்பாஸ் கூட வெளியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரு ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குங்க, அந்த குளத்திலையும் போய் குளிக்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் வந்து அந்த குளத்துல குளிக்க சொல்லி கேக்குறாரு. அங்க நம்ம ஹீரோயினை எந்த பேர் சொல்லி தருமா கூப்பிடுறாரு, எமர்ஜென்சின்னு கூப்பிடுறாரு. இந்த எமர்ஜென்சின்னு நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தானே கூப்பிடுவாரு, எதுக்காக இந்த அப்பாஸ் நம்மள இப்படி கூப்பிடுறான்ற மாதிரி ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப இந்த விஷயத்த ஹீரோயினும் அவங்க டீம்ல இருக்கிற மத்த நபர்கள் கிட்ட சொல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த லேப்ல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கணும். உங்களுக்கு இந்த சோல் மேலாம் நம்பிக்கை இருக்கா? என்னதான் மனுஷனோட உயிரை அவனை விட்டு போனாலும் அவனுடைய ஆத்மா இதயம் நிக்கிறப்பவே அவன் உடம்புல இருந்து போயிடும். ஒவ்வொரு பாடி இறந்ததுக்கு அப்புறம் பாடியில இருக்கிற 23 கிராம் வெயிட் குறையும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த அப்பாஸ் இறந்திருக்கணும். அவனுடைய ஆத்மா அவன் கிட்ட இருந்து வெளியே போய் வேற ஒரு ஆத்மா அவன் உடம்புக்குள்ள பூந்திருக்கணும். அதனாலதான் இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இன்னொரு டாக்டர் சொல்ல, யோ டாக்டர் மாதிரி பேசியா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கடைசியா இந்த ஓட்டு இன்ஜெக்ஷனை அப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு மீட்டிங்கை வச்சு அப்ரூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினும் அன்னைக்கு அந்த லேப்ல ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது, அந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனை நான் பொழைக்க வச்சேன், அவனோட உடம்பு அசைஞ்சது, அதை பார்த்தாச்சு இந்த ஓட்டு இன்ஜெக்ஷனை அப்ரூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஹீரோயின் கிட்டையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வர சொல்லி மத்த டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த எல்லா ஃபுட்டேஜும் நம்ம ஹீரோயினுக்கு ஆகாத ஒரு டாக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தாங்க இருக்கு. ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாலேயே அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனோட உயிரை திரும்பி வர வச்சாங்களான்ற மாதிரி அவரும் பார்க்க, அந்த லேப்ல இருக்கும் போதும் நம்ம ஹீரோயின் திடீர்னு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் போதோ வெளியே போயிருப்பாங்கல்ல, அப்போ உள்ள இந்த அப்பாஸும் அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனும் தாங்க இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கு ஹீரோயின் இந்த ஓட்டு இன்ஜெக்ஷன் போட்டதுனால அவனுக்கு திரும்பி உயிர் வந்து அப்பாஸோட கையை பிடிச்சி காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திருப்பான். அதை இந்த டாக்டரும் பாக்குறாரு. ஹீரோயின் சொல்றதெல்லாம்
சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கேன்ற மாதிரி இந்த O2 இன்ஜெக்ஷனால செத்து போனவங்களையும் பழைக்க வைக்க முடியும் போல இருக்கேன்ற மாதிரி அங்கதான் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த ஃபுட்டேஜ் மட்டும் வெளியே போச்சுன்னா இவ ஃபேமஸ் ஆயிட போறான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை இந்த ஆகாத டாக்டர் அவர்கிட்டயே வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்காதனால அவங்க ஒரு விபரீத முடிவெடுக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் தன்னைத்தானே சாவடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அப்பாஸ் கிட்ட கொடுத்து இந்த இன்ஜெக்ஷனை தன்னோட உடம்புல போட வச்சு அதை ஒரு லைவ் வீடியோ எடுத்து அது மூலயமா இறந்து போனவங்கள காப்பாற்ற முடியும்ன்றத வெளி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு வீடியோ காலையும் போட்டுட்டு இவங்களும் அவங்களோட ஹார்ட் பீட்டை நிறுத்திக்க அப்படியே நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் குறைய குறைய ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவுடைய ஞாபகம் அவங்க அப்பாவுடைய ஞாபகம்னு சொல்லி எல்லாமே வருதுங்க. அப்பதான் திடீர்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலயமா நம்ம ஹீரோயினுக்கு திரும்பி அவங்களோட உயிர் திரும்ப கிடைக்குது. ஆனா அங்க ஒரு நல்லதும் நடக்குதுங்க. அந்த O2 இன்ஜெக்ஷன் ஹீரோயினோட உடம்புல யார் தெரியுமா வந்து போடுறா? அந்த அப்பாஸ் இல்லைங்க, இந்த ஹீரோயினுக்கு ஆகாத ஒரு டாக்டர் இருப்பார்ல அவரு தான் போடுறாரு. உன்னோட உயிரையே தியாகம் பண்ணி இந்த மெடிக்கல் துறைக்காக அர்ப்பணிக்க போனல, அதுக்கே உன்ன மாதிரி ஆளுங்கள் தான் இங்க பல பேரோட உயிர்களை காப்பாத்துவாங்க, நீ இந்த உலகத்துக்கு தேவைன்ற மாதிரி அவரு அங்க திருந்தி நம்ம ஹீரோயின் கிட்டையும் சாரி கேட்டு இப்போ அட்லாஸ்ட் பிரஸ் மீடியா அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் குழு எல்லா கிட்டையும் வந்து இப்ப நம்ம ஹீரோயின் உயிர் போய் உயிர் வந்த இந்த வீடியோவும் முக்கியமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேப்ல நடந்திருக்குமே அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொடுத்து இந்த O2 இன்ஜெக்ஷனையும் இப்போ அப்ரூவலாக வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோயினுடைய ட்ரீமும் அந்த இடத்துல ஒரு வழியா நிறைவேறுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆக்சிடென்ட்ல இறந்த அந்த மர்ம நபர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அதாங்க அந்த லேப்ல கூட இந்த அப்பாஸோட கைய பிடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் இறந்திருப்பாரு. அந்த நபருடைய பொருட்கள்லாம் இவங்க வச்சிருப்பாங்கல்ல அவங்க அம்மா கிட்ட கொடுக்காம அந்த பொருட்களை திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி அந்த அம்மாவை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு இந்த அப்பாஸையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம அப்பாஸ் கிட்ட அந்த இறந்து போன பையனுடைய அம்மா வீடு எங்க இருக்குன்னு வழியே சொல்லலைங்க. அப்பாஸ் கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. இதுலயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வியப்பு வருது. அடுத்ததா அங்க ஒரு கிட்டார் இருக்குங்க, அந்த கிட்டாரை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் அந்த அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா அனுப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அந்த வீடு வேற யார் வீடும் இல்ல, நம்ம ஹீரோயினை ஒரு பையன் உருகி உருகி லவ் பண்ணிருப்பானே அதாங்க நம்ம ஹீரோ குரு, அவருடைய வீடு தாங்க. நம்ம குருவுக்கு கூட ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவங்களோட அம்மா தான் அந்த லேடி. யோ என்னையா இவன் ரேடியோல பேசிக்கிட்டு இருந்தானே, லைட் ஹவுஸ்ல சண்டை போட்டு பிரிஞ்சாங்களே, இவன் எப்படி இறந்து போனான்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம குரு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயினையே நினைச்சு நினைச்சு டெய்லி வாழ்ந்துகிட்டு இருப்பாருங்க. அப்படி ஒரு கட்டத்துல ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டு திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து இவர் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பைக்ல கிளம்பிருப்பாரு. அப்போ வழியில சின்ன பசங்க வர இவர் பிரேக் அடிக்க வழுக்கிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே அன்கான்சியஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து இந்த அப்பாஸ் காப்பாத்தாலான்னு முயற்சி பண்ணிருப்பாரு. அங்க நம்ம ஹீரோ குரு இறந்திருப்பாரு. இந்த அப்பாஸுக்கு இந்த குரு பத்தி எல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காதுல, நம்ம ஹீரோயினை லவ் பண்ணலாம், அதனால அவனை தூக்கிக்கிட்டு இந்த அப்பாஸும் ஹீரோயினுடைய லேபுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் அந்த மூஞ்ச கூட பார்க்காம தான் அந்த ஊசி போடுறது சொல்லிட்டு நிறைய வேலைகளை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி யாருக்கு இவங்க இந்த O2 இன்ஜெக்ஷன் போடணும்னாலும் அவங்க மண்டையில ஒரு ஹெல்மெட்டை வேற கவுத்துருவாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு அங்க அடையாளம் தெரிஞ்சிருக்காதுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரெகுலரா ரேடியோல வாய்ஸ் கேட்டாங்களே அதெல்லாம் பொய்யான்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸுங்க. இதை எல்லாத்தையும் அந்த வீட்டுல இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அநியாயமா அந்த குருவை இழந்துட்டோமேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த O2 இன்ஜெக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியா இந்த குரு கூட வந்து சேரலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற பல பேரை காப்பாத்திட்டு கடைசியில நம்ம காதலனை காப்பாற்ற முடியாம போச்சேன்ற மாதிரி அங்க உடஞ்சு போறாங்க. இப்ப அந்த பிலாங்கிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த குரு நம்ம ஹீரோயினை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிங்கு வாங்கி வச்சிருப்பாருங்க. அந்த ரிங்கை பார்த்து இன்னமும் நொறுங்குறாங்க. இந்த அழுகையோடய நம்ம ஹீரோயின் வெளியே வரப்போ இப்போ அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து ஹே எமர்ஜென்சி, இன்னமும் என்ன யாருன்னு அடையாளம் கண்டுக்க முடியலையான்ற மாதிரி கேட்க அங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த லேப்ல நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல தன்னோட காதலனான அந்த குரு இறந்திருக்கான். அவனுடைய ஆத்மா அங்க மூளை செயலிழந்த இந்த அப்பாஸ் மேல வந்திருக்கு. அதனால்தான் அப்பாஸ் நம்ம காதலன் குரு மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்கான். இப்போ குரு தான் அப்பாஸ், அப்பாஸ் தான் குருன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு புரிய வர கடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. சோ இந்த படத்துடைய பிளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தாங்க. சோ இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.